ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த சீரிஸோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரெசென்ட்டில் ஓவோ தான் காட்டுவாங்க. ஓவோ ஷிஃப்ட்டெல்லாம் முடிச்சுட்டு அவள் வீட்டுக்கு வருவா. தம்ஸ் அப் நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ கிட்ட வேறு பேசிக்கிட்டு இருப்பா. நீ எங்கே இருக்க, நீ எப்போ வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டு பயமாக வேறு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. சாப்பிடும் போது கூட இவள் சும்மா இல்லாமல் ஃபோனையும் வேறு பார்த்துக்கிட்டு இருப்பா. கால் பண்ணுவானா, மெசேஜ் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு காலிங் பெல் வேறு அடிக்கும். தம்ஸ் அப் தான் வந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஆர்வமாக போய் கதவை திறப்பாலாம். பார்த்தா நீ இருப்பான். இந்த நேரத்தில் நீ என்னடா இங்கே பண்ணுற அப்படின்ட்டு வேற கேட்பா. இல்லை, இந்த ஃபைலை அப்பா அவங்ககிட்ட கொடுக்க சொன்னார், நீ சாங் எழுதுறன்னு வேற அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ ஆனால் அவர் எதுவும் கோவலாம் படல, உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபைலெல்லாம் ஏதோ எடுத்து கொடுத்தாரு. என்ன ஃபைல் இது அப்படின்ட்டு வேற கேட்பா. இதுவா, மியூசிக் நோட்ஸ்லாம் இருக்கும்னு சொன்னார், ஏதோ ஃபேமஸான மியூசிஷியன்ஸோட நோட்ஸா, ஸோ ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்ட்டு வர சொல்வா. சிஇஓ பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, எவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்காரு அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பா. உடனே அதுக்கு இல்லையும், என் ஃபேமிலியில் எல்லாருமே இப்படி தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ட்டு வர சொல்லி சீன் போட்டுக்கிட்டு இருப்பான். உனக்கு ஒன்று தெரியுமா, நீ நான் டெபியூ ஆகிட்டேன் அப்படின்ட்டு வர சொல்லிட்டு இருப்பான். நானும் பார்த்தேன், அதனால தான் இன்றைக்கி ஆஃபீஸில் எனக்கு ஹெவி ஒர்க் அப்படின்ட்டு வரவும் சொல்லிக்கிட்டு இருப்பான். அன்றைக்குமா ஆடியன்ஸுக்கு எங்களெல்லாம் பிடிச்சிரும் போல அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே வேறு கீழே பார்ப்போனா, நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், நான் தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் போல, நீ கண்ணி பண்ண, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். வாடா நீயும் சாப்பிட்டு, நான் 2 பேருக்கும் சேர்த்த மாதிரி தான் எப்போவுமே சமைப்பேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். இல்லை, நான் ப்ராக்டிஸ்க்கு வேறு போக வேண்டியிருக்கு, ஸோ ஆல்ரெடி நான் டயட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிளான் பண்ணிட்டு இருக்கேன், நீயே சாப்பிட்டு பரவாயில்ல அப்படின்ட்டு வர சொல்லுவான். பரவாயில்ல, நல்லா மெச்சூராக பேசுகிற, பார்த்து போயிட்டு வாடா அப்படின்ட்டு வர சொல்லுவான். இவனுக்கு முன்னும் ஊமலை அந்த லவ் அப்படியே தான் இருக்கும். ஸோ இவனும் வேறு வெளில நின்று பயங்கரமாக வேறு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அட்லீஸ்ட் நான் நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு என்னை பாராட்டுறியா, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கே வந்து கிளம்பிடுவான். வெள்ளைவன் இப்படி ஃபீல் பண்ணிருக்க, உள்ள வேறு கதறி கதறி எழுதிட்டு இருப்பா. தம்ஸ் அப், நான் இங்கே சாப்பிட்றேன், நீயும் அங்கே சாப்பிட்றேன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா அங்கேயும் நைட்டாக தானே இருக்கும், நல்லா சாப்பிட்டு தூங்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு வேறு கதறிக்கிட்டு இருப்பா. இங்கே கட் பண்ணால் பேக்கரியை தான் கட்டுவாங்க. பார்க்கும் வேறு பேக்கரிக்கு விசிட் பண்ணியிருப்பானா, உடனே வாங்க செம்ம டென்ஷன் ஆகிடுவார். ஃப்ராடு, நீங்கள் என்னடா பண்ணுற அப்படின்ட்டு வேறு கேட்பார். பேக்கரிக்கு எதுக்கு வருவாங்க, ஒரு நல்ல கேக்காக எடுத்து வை அப்படின்ட்டு வேறு பார்க்கும் சொல்லுவான். இந்த இருக்குதுல இதுதான் ரொம்ப காஸ்ட்லியான கேக்கு, எடுத்துகிட்டு ஓடி போயிடு அப்படின்ட்டு வேறு சொல்வார். எது இருக்குதுலே காஸ்ட்லியான கேக்கா, நான் உங்கள்கிட்ட காஸ்ட்லியெல்லாம் கேட்கலையே அப்படின்ட்டு வேறு சொல்வார். நீ பணக்காரன் தான், வாங்கிட்டு போடா அப்படின்ட்டு வேறு வாங்குவாங்க கத்திட்டு இருப்பார். என்னது பணக்காரனா, என்கிட்ட இருக்க ஸ்டார் சிங்கரையே நீ இப்போ தூக்கிட்ட, அதனால் நான் இப்போ எவ்வளோ தரமாக அடி வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பான். நீ அவனை ஒழுங்காக பார்த்துட்டா அவன் ஏன்டா நான் கூப்பிட்டவனே வரான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போன்னு பார்த்தா அவங்க வந்துருவாங்களா. பார்க்க பார்த்தோன்னே, பார்க் நீங்கள் பக்கத்தில் தானே இருக்குது, அடிக்கடி எங்கள் பேக்கரிக்கு வரலாம்ல, எங்கள் பிரெட்டெல்லாம் சூப்பராக தான் இருக்கும் அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்க. எனக்கும் தெரியும், நான் அடிக்கடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதில் சீன் போனோடனே, எனக்கு இன்னொரு பிரெட்டையும் பார்சல் பண்ணு அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பான். எது பார்சல் பண்ணா, உனக்கு வேணும்னா நீ போய் எடுத்துக்குவாங்க, டிஸ்பிளேல தானே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மூஞ்சல் அடிச்ச மாதிரியே சொல்லிக்கிட்டு இருப்பாரு. உடனே பார்க்கும் ஹாங்கிட்ட, இவன் எப்பவுமே இப்படி தான் பேசிகிட்டு இருப்பானா, உங்ககிட்ட இப்படி பேசினான்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வேறு ஹாங் எதிர சீன் போட்டுக்கிட்டு இருப்பான். உடனே வாங்க வேறு செம்ம டென்ஷன் ஆகிடும். ஆமாம், சொன்னால் மட்டும் இப்போ என்ன பண்ணுற போகிற, நீ யார் ஃபஸ்ட்டு அதை கேட்கறதுக்கு அப்படின்ட்டு வேறு கேட்பாரு. நான் ஒரு நல்ல நெய்பர் அப்படின்ட்டு வேறு சொல்லுவானா, நீ எல்லாம் ஒரு நல்ல நெய்பர் அப்படின்ட்டு வேறு நோஸ் கட் பண்ணிக்கிட்டே இருப்பார். சரி வந்துட்டு உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும்னு தான் இருந்தேன், உன்னோட ரெக்கார்டிங் ஸ்டுடியோவை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு ரொம்ப லாங்காக இருக்குது போய் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு வேறு வாங்க சொல்லிக்கிட்டு இருப்பார். ஏன்டா நீ ரிக்வஸ்ட்டாக கூட இப்படி தான் ஆர்டர் போடுற மாதிரி போட்டுக்கிட்டு இருப்பியா, ஒரு பேகு கூட தரமாட்டேன் எனக்கு, ஆனால் நீ கேட்கறதுலாம் மட்டும் நான் கொடுத்துடணுமா, பார்க்கலாம் அப்படின்ட்டு வேறு சீன் போட்டுக்கிட்டு இருப்பான். நீ மரியாதையாக கொடுக்குற அப்படின்ட்டு வேறு வாங்க கற்றுக்கிட்டு இருப்பார். ஆமாம், நீ எதுக்கு இவங்ககிட்ட இவ்வளோ டென்ஷன் ஆகிற, கொஞ்சம் பொலைட்டாக பேசலாம், அவன் என்ன அவ்வளோ கெட்டவனா அப்படின்ட்டு வேறு அவங்க கேட்பாங்க. நானும் இவனும் எப்போவுமே இப்படி தான் பேசிப்போம், நீ அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு டயர்டாக இருக்குன்னு இவரும் ரூமுக்கு போவார். அங்கே இவங்களோட வெட்டிங் ஃபோட்டோ வேறு சாஞ்சிருக்கும். அன்அஃபிஷியலாக வேறு இவங்கள மேரேஜ் பண்ணி வேறு சீக்ரெட்டாக வச்சுருப்பாங்க. அது எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு இப்போ தான் வேறு காட்டுவாங்க. இவரும் வேறு அந்த ரிங்கு வாங்கி வச்சுருப்பார்ல, ஐஸ்கிரீம் பார்லரில் போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட இதை வேறு ஐஸ்கிரீமில் போட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு வேறு சொல்லியிருப்பார். எங்கள் ஹாங்க வேறு எல்லாத்தையும் வேறு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. எங்கடா ரிங்கு காணவே காணும்னு சொல்லிட்டு இவரும் வேறு பார்த்துக்கிட்டே இருப்பார். ஏன் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க, ஐஸ்கிரீம் இது வரைக்கும் நான் சாப்பிட்டு நீ பார்த்ததே இல்லையா, நீயும் சாப்பிட்டு நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்க. வாங்க வேறு ஒரு வாய் எடுத்து வைப்பாரா, அந்த ரிங்கு வேறு இவரோட ஐஸ்கிரீமில் தான் இருக்கும். அப்படியே வேறு தொண்டையில் மாட்டிக்கும். என்னாச்சு உனக்கு அப்படின்னு வேறு அவங்க கேட்பாங்க. உடனே அந்த வெயிட்டரை பார்த்துட்டு, அடிப்பாவி என் கப்பில் தான் இருக்கா அப்படின்ட்டு வேறு கேட்பாரா. ஆமாம் சார், கப்பு மாறிடுச்சு அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்க. அடிப்பாவி எனக்கு ஒன்றும் பிளான் பண்ணிட்டியா அப்படின்ட்டு வேறு வாங்கவும் கற்றுக்கிட்டு இருப்பார். உடனே வேறு எவ்வளவோ ட்ரை பண்ணுவாரா, வெளில வரவே வராது. நம்ம 2 பேரும் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்ட்டு வேறு கேட்பாரு. அவங்க உடனே ஷாக் ஆகிடுவாங்க. எதுக்கு இப்போ ஹாஸ்பிட்டலு, நல்லா தானே இருக்கா அப்படின்ட்டு வேறு கேட்பாங்க. வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வேறு அப்படியே இழுத்துட்டு போயிடுவார். ஸ்கேன் பண்ணி பார்த்தா அவரோட வயிற்றில் வேறு அந்த ரிங்கு மாட்டிக்கிட்டு இருக்கும். டாக்டரும் வந்துட்டு எப்படியோ 1 நாள் இல்லை 2 நாள் அவன் வெளில வரதுக்கு அப்படின்ட்டு வேறு சொல்லிவிடுவார். உடனே அவங்க வேறு அந்த ஸ்கேனை பார்த்துட்டு, என்னது இது ரிங்கு மாதிரி இருக்குது, ரிங்கு எதுக்கு நீ முழுங்கின அப்படின்ட்டு வேறு கேட்பாங்க. அதுவா, அது வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வேறு அப்படியே முட்டி
போட்டு ஒரு நிமிஷம் அந்த டேபை கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட வாங்கிட்டு அப்படியே ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி அந்த பொசிஷனில் வேறு உட்காந்துட்டு இருப்பாரு. இங்கே பாரு, நான் ஒன்றும் பெரிய பணக்காரன்லாம் கிடையாது, ஆனால் என்னால் உன்னை சந்தோஷமாக பார்த்துக்க முடியும். நான் உனக்கு தான் இந்த ரிங்கை வாங்கினேன், ஆனால் இது என் வயிற்றுக்குள்ளே மாட்டிக்கிச்சு. ஸோ இதை மட்டும் ரிங்காக எடுத்துக்கிட்டு என்னோடய ப்ரொப்போஸில் ஏற்றுக்கிறியா அப்படின்ட்டு வர கேட்பாரு. உடனே அவங்கள வர கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஓகே அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. செம்ம ஹாப்பியாகிடுவார். உடனே அந்த டாக்டரும் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்லாம் வேறு கை கொடுப்பாராம். அன்றைக்குமா இந்த சந்தோஷத்துலேயே எனக்கு வெளில வந்துடும் போல் அப்படின்ட்டு வர இவரும் காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பார். அதை யோசிச்சு வேறு சிரிச்சுக்கிட்டு இருப்பாராம். அப்போன்னு பார்த்தா அவங்க வந்துடுவாங்க. என்னாச்சு அப்படின்ட்டு வேறு கேட்பாங்க. இப்போ சூக்கியை வேறு நம்ம தத்து எடுத்துக்கிட்டோம், இப்போலாம் நம்ம அஃபிஷியலி ஒரு ஃபேமிலி ஆகிட்டோம். ஸோ நம்ம 2 பேரும் சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு வேறு கேட்பாரு. உடனே ஹாங்கும், சாருக்கு என்ன அவ்வளோ அவசரம், கொஞ்ச நாள் பொறுமையாக தான் இரு, ஏன்னா எனக்கு நல்ல பெருசாக கிராண்டாக மேரேஜ் பண்ணணுன்னு தான் ஆசை, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்க. நீ வேறு இப்போ தான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்க, அது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணு, அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் யோசிச்சுக்கலாம் அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்க. அதேமாதிரி இனி பேக்கரிக்கெலாம் நீ வராத, நீ ஒரு கம்பெனிக்கு சிஇஓ, நீ இனி ஆஃபீஸ்லேயே இரு அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்க. உடனே வாங்க அதுக்கு சிரிச்சுக்கிட்டு, சரி நீ வேறு கம்பேக் கொடுக்கணும்னு சொன்னால, இப்போ நம்மக்கிட்ட தான் ஓன் கம்பெனி இருக்குது, நீ எப்போன்னு சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. உடனே ஹாங்கும் அதுக்கு யோசிச்சு பார்த்துட்டு, இல்லை வேணாம், எனக்கு இப்போ ஒரு நல்ல அம்மாவாகவும் நல்ல ஒய்ஃபாகவும் இருக்கணும்னு தான் தோணுது. அதேமாதிரி எப்போ எனக்கு சிங்கர் ஆகணும்னு தோணுதோ அன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்கிறேன், அன்றைக்கி நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், ஏன்னா நீ தான் என் ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்க. அதை கேட்டவொடனே இவருக்கா வாயெல்லாம் வேறு பல்லாக இருக்கும். இங்கே கட் பண்ணால் ஊவா தான் காட்டுவாங்க. ஊவே ஆல்ரெடி தம்ஸ்அப்பை ரொம்ப மிஸ் பண்ணுவாள். ரோட்டில் வேறு ஒரு பையன் தம்ஸ்அப் மாதிரியே போயிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு தம்ஸ்அப் தான் போகல அப்படின்ட்டு வேறு பின்னாடியே துரத்துக்கிட்டு போவான். அந்த பையன் வேறு எங்கேயோ போயிடுவானா, டே தம்ஸ்அப் என்னை மறந்துட்டு எங்கடா போயிட்டு திரும்பி வரவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்டில் நின்று வேறு கதறிட்டு இருப்பா. இவ்வளோ வேறு காஃபி ஷாப்பில் உட்காந்துட்டு ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பாள். அப்போன்னு பார்த்து இவள் ஆர்டர் பண்ண காஃபி வேறு ரெடின்னு வேறு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேறு காஃபி எடுத்துகிட்டு திருப்பி டேபிளில் வந்து வேறு உட்காருவா. இவன் நோட் மேலே வேறு அந்த ட்ரையாங்கிள் கேக் வேறு இருக்கும். அதை பார்த்தோன்னே தம்ஸ்அப் ஞாபகம் வந்துருமா. உடனே ஒரு குட்டி பையன் ஓடி வந்துட்டு, அது என்னோட கேக் தான், தெரியாமல் உங்கள் நோட் மேலே வச்சுருக்கேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு வேறு எடுத்துகிட்டு ஓடிடுவான். இவளுக்கு வேறு தம்ஸ்அப் ஞாபகமாகவே இருக்கும்ல. ஒருத்த மேலே வேறு வந்து முட்டிடுவா. அப்படியே ஃபைல்ஸ் எல்லாம் கீழே வந்தோமா, இவளும் ஒன்று வேறு எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பா. அப்போன்னு வேறு ஒரு கை வந்து ஒரு ஹெட்செட்டை வேறு இவள் காதில் வேறு மாட்டி விட்ருவோம். யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நிமிர்ந்து பார்ப்பாலாம். பார்த்தா தம்ஸ்அப். பார்த்தோன்னே பயங்கர எமோஷனலாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. அவ்வளோ நேரம் அடக்கி வச்சிருந்த கண்ணீர் வந்து பீறிக்கிட்டு வெளில வந்துடும். எதுவுமே பேசாமல் பட்டுன்னு வேறு அப்படியே கிஸ் பண்ணிவிடுவா இவனை பார்த்த சந்தோஷத்தில். உடனே ஆமாம் நீ எங்கே இருந்த, எப்போ வந்த அப்படின்லாம் வேறு கேட்டுக்கிட்டு இருப்பா. நீ வேறு, நானே மைக் அடிச்சு வேர்ல்டு என்டர்டெயின்மெண்ட் வாசலில் தான் விழுந்து கிடந்திருந்தேன், கண்ணு முடிச்சு பார்த்தோன்னே உன் ஞாபகம் வந்துச்சு, சரி அதனால தான் உன்னை பார்க்க ஓடி வந்துட்டேன் அப்படி வேறு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆமாம் அப்போ 94 யோட நிலமை அப்படின்ட்டு வேறு கேட்பா. நீ என்ன வேறு யாரையும் கேட்குற மாதிரி கேட்குற, அதுவும் நான் தான், என்னை பற்றி என்கிட்டே கேட்டுன்னு இருக்க அப்படின்னு வேறு கலாச்சிக்கிட்டு இருப்பான். இல்லைடா நீ வேறு அவன் வேறு, அவனோட லைஃப் வேறு உன்னோட லைஃப் வேறு, எனக்கு என்னவோ அப்படி தான் தோணுது அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பா. உடனே இவனும், ஆமாம் நீ சொல்கிறதும் ஒரு விதத்தில் கரெக்டு தான், என்னோட லைஃப் வேறு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, அதேமாதிரி அவன் டோட்டலாக கான்ட்ராஸ்ட்டாக இருக்கான், ஸோ நாங்கள் 2 பேரும் வேறு தான் போல் அப்படின்னு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே அப்போ அவன் என்ன பிளானில் இருக்கான் அப்படின்ட்டு வேறு கேட்பா. அவன் அநேகமாக எதுவும் மாற்றக்கூடாதுன்ற நிலமையில் இருக்கான் போல் அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ட்டு வேறு கேட்பான். ஏய் நீ என்ன லூஸ் மாதிரி கேட்குற, அவன் தான் நான் தானே அவன், ஸோ எனக்கு அப்படி தான் தோணுது அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பான். பரவாயில்லையே இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக பேசுகிறேன், ஆனால் உன்ன மாதிரி பியர்டான ஒரு பர்சனாக என் லைஃப்பில் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்ட்டு வேறு சொல்லுவாள். உடனே இவனும், ஆமாம் நான் இல்லாத நேரத்தில் இங்கே என்ன நடந்தது அதை பற்றி கொஞ்சம் சொல்ல அப்படின்ட்டு வேறு கேட்பான். ஏய் நான் வேறு ஒரு நல்ல ஸ்பீக்கர் மட்டும் இல்லை, நல்ல லிசனரும் தான், ஸோ கொஞ்சம் சொல்லு அப்படின்ட்டு வேறு இவனும் காது போட்டுட்டு இருப்பான். நீ இல்லாதப்போ நிறைய விஷயம் நடந்துச்சு, ஆனால் ஒரு விஷயம் நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ என்னை விட்டு போனாலும் திருப்பி பத்திரமா என்கிட்ட வந்து சேர்ந்துட்ட பற்றியா, அதுவே எனக்கு போதும் அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, இந்த காம்பஸ் நீ கொடுத்த பற்றியா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கரை வேறு எடுத்து காமிச்சிக்கிட்டு இருப்பான். 2 பேருமே ஜாலியாக அப்படியே பேசிக்கிட்டே வேறு வீட்டுக்கும் போயிடுவாங்க. வீட்டுக்கு போய்ட்டு ரொம்ப ஜாலியாக வேறு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களாம். உடனே யோப்பா இந்த ஃபுட்டை நான் எவ்வளோ நாள் திரும்ப மிஸ் பண்ணேன், இது ஸ்டார்டிங்கில் ரொம்ப கேவலமாக தான் இருந்தது, ஆனால் போக போக நான் அடிக்ட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன், இப்போ இது இல்லாமல் என்னால் இருக்கவே முடியல அப்படின்னு வேறு கதறிக்கிட்டு இருப்பான். சரி ஓகே நல்லா சாப்பிடு, ஆமாம் இப்போ எங்கே ஸ்டே பண்ணலான்னு இருக்க, திருப்பி அவனுக்கு இடமே இல்லையே, ஒரு இடம் கிடைக்கிற வரைக்கும் வேணா என் ரூம்லேயே ஸ்டே பண்ணிக்கிறியா அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். டேய் எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குடா அப்படின்ட்டு வேறு சொல்லுவாள். எனக்கும் என் மேலே நம்பிக்கை இருக்குது, நான் யாருன்னு தெரியும்ல, நான் தான் யோ அப்படின்ட்டு வேறு இவனும் சீன் போட்டுட்டு இருப்பான். சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு நான் குளிக்க போகிறேன், நீ நெக்ஸ்ட்டு போய் குளி அப்படின்ட்டு வேறு சொல்லுவாள். அவளும் பாத்ரூமில் போய் கதவு சாத்திப்பாலாம். இவன் என்ன புதுசாக குளிக்க போகிறது கூட என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டு இருக்கா, ஒரே அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேறு உட்காந்து கேம் விளையாடிக்கிட்டு இருப்பான். ஆனால் உள்ள அவன் குளிக்கிற சவுண்ட் வேறு இவனுக்கு கிளியராக கேட்க ஆரம்பிச்சிடும். என்னது இது இவ்வளோ கிளியராக என் காது கேட்குது அப்படின்ட்டு வேறு இவனும் ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருப்பான். ஐயோ வித்தியாசமான ஃபீலிங்காக இருக்கே, என்னாச்சுனே தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேறு அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுக்கிட்டு இருப்பான். போய் டோர் கிட்ட வேறு நின்றுக்கிட்டு இருப்பான். உள்ளே போகலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ தப்பு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நீ ஒரு பெட்டரான வெர்ஷனில் இப்போ தான்டா இருக்க, கண்ட்ரோலாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் டேபிளை சுற்றி வேறு ஓடிக்கிட்டு இருப்பான், எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருப்பான், காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். இவனை வேறு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கிற எல்லா தண்ணியை வேறு எடுத்து குடிச்சிக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து ஒரு வழியாக குளிச்சு முடிச்சுட்டு வேறு வெளில வந்துருவா. தம்ஸ்அப் நான் குளிச்சுட்டு வந்துட்டேன், நீ போய் குளி அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். ஆனால் இவன் வேறு ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருப்பான். என்னடா ஆச்சு உனக்கு, ஏன் ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்க அப்படின்ட்டு வேறு கேட்பா. எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரில, ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலிங்காகவே இருக்குது அப்படின்ட்டு வேறு
வேறு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். என்னடா உடம்பு ஏதாவது சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கிட்ட வந்து தொட்டு தொட்டு வேறு பேசிக்கிட்டு இருப்பானா. அட நீ வேறு கொஞ்சம் கையை எடுக்கிறியா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கூனி குறுக்கி வேறு உட்காந்துக்கிட்டு இருப்பான். நாளைக்குமா என் ஃப்ரெண்டு போய் பார்க்கணும் போல் அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். என்னடா ஆச்சு உனக்கு, ஒரு வேளை டைம் ட்ராவல் பண்ணதுனால சைடு எஃபெக்ட் ஏதாவது வந்துச்சா என்ன அப்படின்னு வேறு திருப்பியும் தொடுவாலாம். ப்ளீஸ் என்னை தொடாமல் பேசுறியா, நானே எனக்குள்ளே ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏஞ்சி ஓடிடுவான். உடனே என்னாச்சு உனக்கு, ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறான், இவ்வளோ தண்ணியை வேறு குடிச்சிருக்கான் அப்படின்ட்டு வேறு யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இங்கே கட் பண்ணால் வாங்க தான் போய் மீட் பண்ணியிருப்பான். வாங்கிட்ட வர எல்லா கதையும் சொல்லியிருப்பானா. டே அப்போனா நீ பாஸ்ட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் போயிட்டு போயிட்டு வருவியா அப்படின்ட்டு வர கேட்டுட்டு இருப்பான். டே என்னால் இதுக்கு மேலாம் முடியாது, நான் ஆல்ரெடி செத்து பொழைச்சிருக்கேன் அப்படின்ட்டு வர புலம்பிட்டு இருப்பான். இதுக்கு மேலே சத்தியமாக நான் இனி டைம் ட்ராவலே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பானா. உடனே ஆனால் ஒன்று உன்ன மாதிரி ஒரு வித்தியாசமான ஆளாக நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஆமாம் உன்னோட ட்ரீட்மெண்ட்டை பற்றி கேட்கணும்னு நினச்சேன், அது எப்படி க்யூர் பண்ணிடலாமா, அதுக்கு என்ன பிளான் வச்சிருக்க அப்படின்ட்டு வர கேட்டுட்டு இருப்பாரு. உடனே என்னோட ஃபேன் கேர்ள் வந்து ஒரு பெரிய டாக்டராக இருக்கா, ப்ரொஃபஸர் வேறு, அவள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா, விட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். உடனே அதுக்கு பரவாயில்ல, என்னவோ நீ திரும்பி வந்து அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம், திருப்பி வேர்ல்டு என்டர்டெயின்மெண்ட்க்கு வந்து ஒர்க் பண்ணு, பசங்களுக்கு நீயே ட்ரெயின் பண்ணு அப்படின்ட்டு வர சொல்லிட்டு இருப்பாரு. ஒரு நிமிஷம் இரு, உனக்கும் சின்ன வயசு தானே, நீ எதுக்கு திருப்பியும் ரீடெபியூ ஆகக்கூடாது அப்படின்ட்டு வர கேட்பாரு. ஐயோ நான் நிறைய ஸ்டேஜை பார்த்துட்டேன் போதும், எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு, இதுக்கப்புறம் நான் பேக் ஸ்டேஜ்லேயே ஒர்க் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு வர இவன் சொல்லுவான். ஆமாம் நான் வந்ததுலேருந்து கேட்கணும்னு நினச்சேன், சூன் எங்கே ஆளே காணோம் அப்படின்ட்டு வர கேட்பான். சூனா நீ வேற, அவர் வந்து சூக்கோட எஸ்கர்ஷன் போயிருக்காரு. உடனே ஆமாம் அவருக்கு வேறு உடம்பு சரியில்லாமல் இருந்தது, இப்போ எப்படி இருக்காரு அப்படின்ட்டு வேற கேட்பான். நீ வேற, அவர் இப்போ எல்லாத்துலேருந்தும் ரெக்கவர் ஆகிட்டார், பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கார், பயங்கர ஜாலியாக சின்ன பையன் மாதிரி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வேறு வாங்க பயங்கரமாக சொல்லிக்கிட்டு இருப்பாரு. உடனே பரவாயில்ல, அந்த ஆளுக்கு ரொம்ப பிடிவாதம் அதிகம், அதனால தான் இப்படி ஈஸியாக ரெக்கவர் ஆகிட்டார் போல, நானும் அப்படி தான் இருக்கணும், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன், நீ ஏன் எனக்கு எல்லா இடத்துலையும் வந்து எப்படியாவது ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்க, அப்படின்னா நான் உனக்கு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு வேற கேட்பான். நான் உன் மேனேஜரில், அதனால தான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு வேற சொல்வார். ஜஸ்ட்டு மேனேஜராக யாரும் இவ்வளோ ஹெல்ப்லாம் பண்ண மாட்டாங்க, மரியாதையும் மனசில் இருக்கிறத சொல்லு அப்படின்ட்டு வேற கேட்பான். சரி ஓகே சொல்கிறேன், நீ எப்போவுமே தனியாக இருப்பல, அந்த லோன்லினஸை பார்க்கும்போது ஏதோ சின்ன வயசில் நானே இருந்த மாதிரியே எனக்கு ஃபீலிங்காக இருக்கும், அந்த கஷ்டம் எனக்கு தெரிஞ்சதுனால தான் உன்னை தனியாக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ என்ன தான் கிறுக்குத்தனம் பண்ணாலும் அதுலேருந்து காப்பாற்றும் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இவனும் உடனே ஓகேடா அப்படின்ட்டு வர சொல்லுவான். அது டாவா என்ன இனி சிஇஓன்னு தான் கூப்பிட்றேன் அப்படின்ட்டு வர சொல்லுவாரான். சிஇஓவா, நான் உனக்காகலாம் வேலை பார்க்க மாட்டேன், நான் இந்த கம்பெனி வேணால் ஃப்ரீலான்ஸராக ஒர்க் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். அட ஃப்ராடு, திருப்பி உன் புத்தியை காமிக்க ஆரம்பிச்சிட்டியா, என்னவோ பண்ணி தொலை, ஆனால் இதுக்கப்புறம் எங்கேயும் போகாமல் நம்ம இதுக்கப்புறம் தான் நம்ம லைஃப்பை ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம் அப்படின்ட்டு வர பயங்கர ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும். இங்கே கட் பண்ணால் லியோ நம்ம வேறு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா, டோர் கிட்ட வேறு யாரும் நிற்கிற மாதிரி இருக்கடான்னு வேறு லியோ கற்றுக்கிட்டு இருப்பான். யாரும் இல்லை, என்னடா வளரிட்டு இருக்க, வா ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு வேறு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஒரு நிமிஷம் இரு, நான் உங்கள்கிட்ட கேட்கணுன்னு இருந்தேன், நீ வேறு ஏதோ ஸ்டேஜ் ஃபியர்லாம் சொல்லி சீன் போட்டுட்டு இருந்தேன், ஆனால் ஸ்டேஜில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற. உடனே எனக்கே எந்த வித ஐடியாவும் இல்லை, ஏதோ நல்லா வருது விட்டுறேன் அப்படின்னு வேறு சொல்லிட்டு இருப்பான். உடனே லியோ இல்லை என்கிட்ட எதுவும் மறைக்கிற அப்படின்ட்டு வேறு கேட்பான். ஏன்டா இப்படி பேசிக்கிட்டு இருக்க, நான் போய் உங்ககிட்ட மறைப்பேன்னா, நீ என் நண்பன்டா, இப்போ நம்மளோட ஒரே ஒரு கோல் நம்ம ஜேபி பேண்டை வந்து இந்த வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆக்குறது தான், இந்த கொரியாவே நம்மளுக்கு அடிக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு வேறு ரெண்டு பேரும் போஸ்ட் கொடுத்துட்டு நின்றுட்டு இருப்பானுங்க. இவனுங்களாம் ப்ராக்டிஸ்லாம் முடிச்சு வீட்டுக்கு கிளம்புவானுங்களாம். உடனே என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை டிவியில் பார்த்துட்டு பயங்கர ஜாலியாக என்ன கலாச்சிக்கிட்டு இருக்கானுங்க, அவனை போய் மீட் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். உடனே லியோ சரி ஓகே ரொம்ப அதிகமாக குடிச்சிடாத அப்படின்ட்டு வர சொல்லி அனுப்புவான். இவனும் ரூம்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு வருவானா, அங்கே வேறு நின்றுக்கிட்டு இருப்பான். ஐ எம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பயங்கர ஜாலியாக கற்றுக்கிட்டு இருப்பான். அவனை பார்த்தோன்னே லியோ எனக்கு நல்லா தெரியும் நீ திருப்பி வருவேன்னு அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். நீயும் டெபியூ ஆகிட்டேன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு வர சொல்லுவான். ஆமாம் நீ வேறு திருப்பி வந்துட்டு எங்கே ஸ்டே பண்ண போகிற, திருப்பி உங்க கூட தான் ஸ்டே பண்ண போறியா அப்படின்னு வர லியோ கலாச்சிட்டு இருப்பான். ஆமாம் வேறு வழி இல்லை, அதை விட முக்கியம் அப்பாவை பற்றி பேசணும், கொஞ்சம் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப்புக்கு வேறு கூப்பிட்டு போயிடுவான். அங்கே கூப்பிட்டு போயிட்டு நடந்த எல்லா கதையும் வேறு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனால் இவ்வளோ கலவரத்துலையும் அப்பா என்ன தெரியுமா பண்ணால், உன்னை பற்றி தான் கேட்டுக்கிட்டே இருந்தான் அப்படின்ட்டு வர சொல்லுவான். நானும் நீ ரொம்ப ஸ்மார்ட்டு, சிங்கர் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க, டெபியூ ஆக போகிறான்லாம் சொன்னேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். என்ன சொன்னார் அப்படின்ட்டு வர லியோ கேட்பானா, உன்னை நினச்சா ரொம்ப பெருமை பண்ணான், உங்ககிட்ட கொடுக்க சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு பிரேஸ்லெட்டை வேறு எடுத்து கொடுத்துருவான். இவனை வேறு அதை பார்த்துட்டு பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிடுவான். என்னடா பிரேஸ்லெட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு வேறு இவன் கேட்பானா, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லீ வேறு பயங்கர எமோஷ்னலாக உட்காந்துட்டு இருப்பான். உடனே லீ நடந்ததெல்லாம் யோசிச்சு பாறேன், அப்படியே ஒரு கனவு மாதிரி இருக்குல்ல அப்படின்ட்டு வேறு ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசி முடிச்சுட்டு இவன் வேறு வீட்டுக்கு போவான்னா, வேறு வெளியே வேறு நின்றுக்கிட்டு இருப்பான். என்னாச்சு உனக்கு, ஏன் வெளியே நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு வேறு கேட்பான். இல்லை என்னை விட்டு திருப்பி காணாமல் போயிட்டியோன்னு நினச்சி ரொம்ப பயந்துட்டேன், அதனால தான் வெளியே உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், கையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கரை வச்சு ஓட அடிமன் வேறு கையில் எழுதி விட்ருவா. இது உனக்கே கொஞ்சம் ஓவராக தெரில அப்படின்ட்டு வேறு கேட்பான். இந்த பேர் இதுக்கப்புறம் நீ நினச்சாலும் என்னை விட்டு போக முடியாது, நான் இல்லாமல் நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்ட்டு வேறு ஆர்டர் போட்டுட்ருப்பா. அட கொடுமையே, இது கொஞ்சம் ஓவர் தான், இருந்தாலும் பரவாயில்ல உனக்கு சீக்கிரமாக செட்டில் பண்ணுறேன் அப்படின்னு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே அவளை வேறு முடிஞ்சால் ட்ரை பண்ணிக்கோ, வா உள்ளே போகலாம் அப்படின்ட்டு வேறு கூப்பிட்டு போயிடுவா. வேறு ஆஃபீஸ்லேருந்து ரூமுக்கு வருவான்லாம், பட்டுன்னு வேறு பக்கத்தில் இருக்க டோரம் வேறு திறந்துட்டு நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு வேறு கத்திக்கிட்டு இருப்பான். அட பைத்தியம் நான் பயந்துட்டேன்டா அப்படின்ட்டு வேறு இவளும் கத்திக்கிட்டு இருப்பான். அங்கே என்ன பண்ணுற அப்படின்ட்டு வேறு கேட்பாலாம். நான் தான் வீடு தேடிக்கிட்டு இருந்தேன்ல, இந்த ஃப்ளாட்லேயே
ஒரு வீடு இருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் இங்கே கூடி வந்துட்டேன். இப்போ நம்ம 2 பேரும் நெய்பர்ஸ் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். வேற ஷாக்லேயே வேற இருப்பாளா, டேய் சீரியஸா அவள் சொல்கிற இல்லை விளையாடுறியா அப்படின்ட்டு வேற கேட்பான். என்னை பார்த்தா விளையாடுற மாதிரியா இருக்குது, நான் இப்போ உன்னோட நெய்பர், நான் எப்போ வேணாலும் உன் வீட்டுக்குள்ளே வருவேன் அப்படின்னு வேற இவனும் நாக்க காமிச்சிக்கிட்டு இருப்பான். அட பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு வேற இவ்வளோ ஷாக்லேயே நின்றுக்கிட்டு இருப்பான். திருப்பி வேற கதவு திறந்துட்டு, இங்கே பேர் நைட் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சேன்னு வச்சுக்கேன், எனக்கு எடுத்துகிட்டு வந்து கூடு, இல்லைன்னா கூப்பிடு, நெய்பருக்கு கொடுக்காம சாப்பிட்டோன்னா அது பெரிய க்ரைம் அப்படின்னு வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். உடனே இவளுக்கு வேற பயங்கரமாக சரி போந்துடும். அட பைத்தியம், நீ உண்மையாகவே பெரிய பைத்தியக்காரன்டா அப்படின்ட்டு வர இவளும் கலாச்சிக்கிட்டு இருப்பா. ஏன்னா சூப்பர்னு சொல்லுவோம், இப்போ என்ன பைத்தியம்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவனு வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் 4 பேர் உட்காந்து ரூஃப் டாப்பில் சரக்கு அடிச்சுட்டு இருப்பாங்க. உடனே இவன், டே ஆமாம் நீங்கள் 2 பேரும் என்னடா இவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டீங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பா. பின்ன ஜேபி பேண்ட்லாம் சும்மாவா அப்படின்ட்டு வர இவனுங்களாம் சீன் போட்டுருப்பானுங்க. ஆமாம் இங்கே வெக்கேட் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், எங்கே போனீங்க அப்படின்ட்டு வர உன் கேட்பா. ஆமாம் அங்கே ஸ்டுடியோலேயும் கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதனால தான் அங்கேயே ஸ்டே பண்ணுறோம் அப்படின்ட்டு வர இல்லையும் சொல்லிக்கிட்டு இருப்பானா. உடனே வேற நவ்வும், நீ வேற சாங் எழுதுறான்னு சொல்லிட்டுலாம் கேள்விப்பட்டேன், எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு வேற கேட்பான். உடனே அதுக்கு நல்லா தான்டா போயிட்டுருக்கு, பிரேக் டைமில் தான் எழுதிட்டு இருக்கேன், ஒன்ஸ் முடிஞ்சிச்சுன்னா சொல்கிறேன் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பா. உடனே லீயும், நீ சாங் மட்டும் முடிச்சிட்டனா அது எங்ககிட்ட தான் கொடுக்கணும் ஓகேவா அப்படின்ட்டு வர கேட்பான். கண்டிப்பாக நான் உங்ககிட்டயே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ப்ராமிஸ் பண்ணுறவா. சரி ஓகே ஓகே பேசுனாலாம் போதும், வாங்க சரக்கு அடிச்சு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேற தம்ஸ் அப்னு வேற கத்திக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வேற ரூம் எல்லாம் வெக்கேட் பண்ணிட்டு திரும்பி வேற ரூஃப் டாப்கே வந்துருவான். இங்கே தான்ப்பா ஸ்டுடியோ போட்ட மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் எல்லாம் செட்டப்பும் பண்ணிட்டு அப்படியே வேற ஜாலியாக நின்றுக்கிட்டு இருப்பான். வெளியே வந்து வானத்தை வேற பார்த்துக்கிட்டு இருப்பானா. அப்பன்னு பார்த்து வந்துருவா. ஏன்டா நெய்பர் என்கிட்ட சொல்லாம கொள்ளாமல் அங்கே ரூமை வெக்கேட் பண்ணிட்டியா அப்படின்ட்டு வேற வந்து சண்டை போட்டுட்டு இருப்பா. உனக்கு யார் சொன்னா அப்படின்ட்டு வேற கேட்பானா. நானும் வேர்ல்டு என்டர்டைன்மெண்ட் எம்ப்ளாயி தான், என்னடா திருப்பி எனக்கு கழட்டி விட்டுட்டு காணாம போயிடலான்னு பிளான் பண்ணியிருக்கியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேற பயங்கரமாக முறைச்சிட்டு இருப்பாளா. உனக்கே தெரியும்ல அங்கே ரூம் ரெண்டு அதிகம்னு, அதனால தான் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு இவனே எவ்வளவோ சமாளிச்சுட்டு இருப்பான். சரி ஓகே உன் மூஞ்சியா அப்படி இருக்குது, மூஞ்சில் என்னது அப்படின்ட்டு வேற கேட்பான். என்னாச்சு அப்படின்ட்டு வேற இவளும் கேட்பாலாம். இரு நானே எடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கிட்ட எடுத்து விட்ற மாதிரி வந்துட்டு அப்படியே வேறு கிஸ் பண்ணிவிடுவான். இத்தோட இந்த எபிசோடு இங்கே பியூட்டிஃபுல்லாக முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீரிஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. அதேமாதிரி உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதேமாதிரி ஒரு லைக்கும் போட்டுருங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வெப் சீரிஸில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரெண்ட்ஸ்.